டாமன்சாரா டாமாயில் பொங்கல் கலை விழா அமைச்சர் கோவிந்த் சிங் பங்கேற்று சிறப்பித்தார். அலாமேகா ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலயத்தில் பொங்கல் விழா. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 4 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் 3 மரணம், 6 பேர் காயம். சகாமாட் பள்ளி வாசலில் 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை, இந்திய பிரஜை மீது குற்றச்சாட்டு. மலேசியர்களை டிஜிட்டல் கல்வி அறிவு கொண்டவர்களாக உருவாக்குவதை இலக்கவியல் அமைச்சர் இந்த 2025 ஆண்டில் தனது முதன்மை இலக்காக வைத்துள்ளது. இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ அவ்வாறு கூறியுள்ளார். இந்நவீன காலத்தில் தொடர்பு சாதனங்களையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தும் ஆற்றலை மேம்படுத்தி மக்கள் தங்கள் வர்த்தகத்தையும் அதன் வழி வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திக் கொள்ள முடியும். டிஜிட்டல் தொழில் முனைவு என அதனை வர்ணித்த கோவிந்த் அதன் முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்தும் முயற்சிகளில் அமைச்சு கவனம் செலுத்தும் என்றார். இந்நாட்டு இந்தியர்களும் திறமை மிக்கவர்களே, ஆனால் நவீன தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தி அவர்கள் முன்னேறுகிறார்கள் என்பதே இனி முக்கியம் என அவர் தெரிவித்தார். Setiap tahun kita melakukan atau mengadakan acara untuk menyambut perayaan Pongal. Pongal ni sangat bermakna untuk kita semua. Ianya kepada saya memfokuskan kepada kejayaan, kecemerlangan dalam tahun yang akan datang, dan kita lihat itu adalah satu perkara yang kita memberikan fokus dalam Kementerian Digital. Saya telah pun tadi dalam ucapan saya menyatakan beberapa hari lalu saya telah pun pergi ke India, dan di situ kita telah pun ke satu acara yang dikenali sebagai Parvasi, dan di Parvasi itu kita lihat ramai orang yang ada keturunan India daripada seluruh dunia balik, dan mereka telah pun menunjukkan kejayaan yang cukup cemerlang di seluruh dunia. Dan itu satu perkara di mana kita lihat kebolehan rakyat India, dan mereka hendak memberikan fokus kepada kebolehan mereka di pentas antarabangsa. Sama juga di Malaysia, saya cukup yakin masyarakat kita memang berkebolehan. Soal adalah berkaitan dengan kita menggunakan teknologi baru untuk memastikan bahawa kita dapat meningkatkan lagi prestasi kehidupan kita, perniagaan kita dan sebagainya. Selaku Menteri Digital, kita akan berikan fokus kepada aspek itu tahun ini, di mana kita nak wujudkan apa yang saya namakan sebagai digital entrepreneurs. Maksud dia kita nak berikan tumpuan bagaimana kita dapat membina masyarakat yang celik digital, yang boleh menggunakan peranti-peranti dan juga teknologi yang sedia ada untuk memperkukuhkan, memperkuatkan lagi perniagaan dan juga kehidupan mereka. Jadi tahun ini fokus kementerian saya adalah untuk memastikan bahawa kita mewujudkan satu masyarakat celik digital yang berjaya. தமது டாமன்சாரா நாடாளுமன்ற தொகுதியில் வருடாந்திர பொங்கல் கலை விழாவில் பங்கேற்ற பிறகு கோவிந்த் அவ்வாறு கூறினார். டாமன்சாரா டாமாய் இந்திய சமூக மன்றத்தின் ஏற்பாட்டில் டாமன்சாரா டாமாய் சமூக மண்டபத்தில் நேற்றிரவு அக்கலை விழா நடைபெற்றது. எதிர்பார்த்ததை விட அதிகமாக சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த சுமார் 500 பேர் அந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். கலை நிகழ்ச்சிகளுடன் பொங்கல் வைக்கும் போட்டி, சட்டி உடைத்தல் போன்ற பாரம்பரிய போட்டிகளும் நடைபெற்றன. வருகையாளர்களுக்கு 400 பரிசு கொடைகள் வழங்கப்பட்ட வேளை வயதான B40 மக்களுக்கு 75 புடவைகளும் 85 வேஷ்டிகளும் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. பார்லிமெண்ட் டாமன்சாராவுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன், நம்ம இது சொல்றதுக்கு நன்றி சொல்ல. ஸோ அந்த வேலையில் இந்த பொங்கல் திருநாள் 15 பொங்கல் திருநாள் நம்ம வச்சு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இன்றைக்கி கொண்டாடி இருக்கோம். ஸோ இதேமாரி அடுத்த வருடமும் நம்ம செய்யணும்னு நம்மளோட ஆசை. நம்மளுக்கு இங்கே ஆலி மஜ்லிஸ் கவுன்சிலர் என்றைக்குமே ஒரு ஆதரவாக தான் இருப்பார். நல்லா சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த வருஷமும் நம்ம இதுமாரி சிறப்பாக செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ மந்திரி டிஜிட்டல் கோவிந்த் சிங் இதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. குலுக்கு சீட்டும் நடைபெற்றதாக பொங்கல் கலை விழாவுக்கு ஏற்பாடு செய்த ரமேஷ் வணக்கம் மலேசியாவிடம் கூறினார். அலாமேகா ஸ்ரீ மகா முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற பொங்கல் விழாவில் கொத்தகமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் கலந்து சிறப்பித்தார். மலேசிய அடிதட சிலம்ப கலைக்கழகத்தின் சிலம்ப கலைஞர்களின் படைப்புகள், பாரம்பரிய பரதநாட்டிய நடனம் ஆகியவை இவ்விழாவில் இடம்பெற்றன. சிறப்பு பூஜைகளுடன் தொடக்கம் கண்ட வழிபாடுகளை அடுத்து தனது தொகுதி மக்களுடன் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட பிரகாஷ் உரையாற்றினார். தனது தொகுதி மக்களுக்காக பல சமூக பணிகள் செய்து வரும் நிலையில்
இவரிடம் இலவச கூடுதல் வகுப்பு திட்டம் ஒன்றையும் அறிமுகப்படுத்த உள்ளதாக வணக்கம் மலேசியாவிடம் அவர் கூறினார். நிறையா திட்டங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் சொன்ன மாரி இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கொத்தாக்கமுனிங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன செய்யலான்னு இருக்கோம், படிக்கிறதுக்கு அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கலான்னு இருக்கோம். நம்ம ஒரு ஃப்ரீ டியூஷன் செய்யலான்னு நம்ம அந்த ஒரு திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பத்தாததுக்கு நம்ம விழிப்புணர்வு அவங்களுக்கு நிறைய விஷயம் நிறைய ப்ரோக்ராம் தெரியாமல் இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் நம்ம கூப்பிட்டு அவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் என்னென்ன ப்ரோக்ராம் ரெடி பண்ணியிருக்காங்க, அவங்கள எப்படி அவங்க வாழ்க்கை தரத்தை ஏற்றிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த உதவி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்பொழுதுக்கு நிறையா விஷயம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறையா ஒத்துழைப்பும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். இந்த பொங்கல் வருஷம் எல்லோருக்கும் மலேசியா வாழும் இந்திய மக்களுங்களுக்கும் ஒரு நல்ல வருஷமாக இருக்கணும்னு எல்லா வல்ல இறைவனையும் வேண்டிக்கிறேன். பிரகாஷ் சம்புநாதன் தனது தொகுதி மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் பணிகளில் தொடர்ந்து ஈடுபடுவது மட்டுமின்றி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மக்களை சந்தித்து அவர்களின் சிக்கல்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளையும் அலுவலகத்தில் ஏற்படுத்தியுள்ளதாக கம்போங் பாரு ஐகோ மற்றும் அலாமேகாவின் கிராம தலைவரான கோபி முடியாண்டி தெரிவித்தார். புதிய முயற்சியாக நாங்கள் என்ன ஸ்லாங்கூரில் செய்ய நிறைய திட்டங்கள் வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒன்று நம்ம டூன் கொத்தாக்கம்னிங் ஒய்பி பிரகாஷ் சம்புநாதன் அவர்கள் என்ன திட்டம் வச்சுருக்காருன்னா, வரக்கூடிய இந்த வருஷத்தில் 5வது மாதத்தில் ஃப்ரீ டியூஷன் அவரோட சொந்த மாநிலத்திலே அவரோட ஒரு ஃப்ரீ டியூஷன் பிள்ளைங்களுக்கு ஸ்கோலா 2 ஸ்கோலா மண்ணுங்க. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயாக டியூஷன் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு அவரோட ஆஃபீஸ்லேயே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் எடுத்து செய்யலான்னு ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்காரு. ஸோ இன்னும் நிறைய திட்டங்களை இங்கே உள்ள அவரோட டூன் கொத்தாக்கம்னிங்கில் ஓட்டர்ஸ்க்கு இன்னும் என்ன நல்லா சலுகை செய்ய முடியும், அதாவது மாநில அரசாங்கத்தோட சலுகையை தவிர்த்து அவர் வேறு என்ன அடிஷ்னலாக செய்ய முடியும் அப்படின்னு எங்களோட கலந்து பேசிகிட்டு இருக்காரு. செவ்வாய்க்கிழமை மக்கள் சந்திப்பு எங்களுக்கு எப்பயுமே இருக்குது. ஸோ அந்த மக்கள் சந்திப்பில் மக்களோட குறைகளை கேட்டுட்டு அவர் எப்பயுமே நல்ல ஒரு முடிவாக தான் சொல்லுவார். எல்லா மக்களுக்கும் நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை செய்கிறதுல அவர் எந்த ஒரு தயக்கமும் காட்டுறது வரைக்கும் அவர் அடிஷ்னலாகவே அவரோட சொந்த பணத்தை எடுத்து தான் நிறைய பிள்ளைங்களை தத்து எடுக்கிறாரு. அதாவது என்னென்னா இப்போ B40 ரொம்ப மிஸ்கின் திக்கார் சொல்லுவாங்கள்ல, ரொம்ப ஏழைகள் அந்த பிள்ளைங்க தமிழ் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு மட்டம் போடாமல் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவங்களோட பொருளாதாரம் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களோ அந்த பிள்ளைங்களை எப்படி ஊக்குவிப்பு தொகை கொடுத்து தனியாக நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கு திரும்பி கொண்டுட்டு போகிறதுக்கு இதை நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே வேளையில் ஆலயத்தின் சமூக நடவடிக்கைகளுக்கும் எப்போதும் சட்டமன்ற உறுப்பினர் துணையாக இருப்பதாக ஆலயத்தின் தலைவர் மேகநாதன் தெரிவித்தார். இந்த ஆலயத்துக்கு தொடர்ந்து உள்ளபடிக்கு இன்றைக்கி நேரத்தில் அவர் பதவிக்கு எப்போ வந்தார் அப்போ இருந்து அவரும் நமது கிராமத்து தலைவர் கோபி அவர்களும் நிறைய எங்கள் கூட தொடர்பு வச்சுட்டு இந்த ஆலயத்துக்கு வேண்டிய பல நன்மைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. தொடர்ந்து செய்கிறதா எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேலையில் நான் ஒய்பி பிரகாஷ் அவர்களுக்கும் திரு கோபி அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்தவர்களுக்கும் அப்புறம் மற்றும் நமது ஆலய நிர்வாகம் எங்களுக்கு ரொம்ப உறுதியாக இன்றைக்கி அவங்களோட ஒத்துழைப்பு இல்லைனாக்கா நாங்கள் இந்த அளவு நிகழ்ச்சியெல்லாம் செய்ய முடியாது. அப்புறம் மாதர் பகுதியினர் இவங்க அனைவருக்கும் நான் இந்த வேலையில் நாங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். பொங்கலோ பொங்கல். இதனிடையே சூரிய பொங்கல் அன்று ஆலயத்திற்கு வருகை அளித்தவர்களும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களும் வணக்கம் மலேசியாவிடம் பொங்கல் வாழ்த்துக்களை பகிர்ந்தனர். அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அதுமா இன்னைக்கு கோயிலுக்கு வரல, வீட்டிலே செஞ்சுட்டு பொங்கலை கொண்டாடிட்டேன். இன்றைக்கு நான் வேண்டியிருந்தெல்லாம் இந்த வருஷம் பழிக்கணும்னு மனசார கும்பிட்டுட்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் தை புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் குடும்பத்தோடு நல்லா மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. நானும் இப்போ தான் கோயிலுக்கு என்னோடய பிரார்த்தனை வச்சுருக்கேன். தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி எல்லாருக்கும் இந்த வருஷம் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்குவோம். அடுத்தடுத்து கோத்தாக்கமுனிங் தொகுதியில் உள்ள 3 ஆலயங்களில் வெகு சிறப்பாக நடைபெறவுள்ள பொங்கல் விழாவிலும் பொதுமக்கள் திரளாக கலந்து சிறப்பிக்குமாறு பிரகாஷ் அழைப்பு விடுத்தார். உள்நாட்டு நிறுவனமான உஸ்மா பர்ஹாட் தயாரித்த உயர் தெளிவுத்திறன் கொண்ட ரிமோட் சென்சிங் செயற்கைக்கோளான உஸ்மா சாட் 1 இன்று அதிகாலை குறைந்த புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. ஸ்பேஸ் எக்ஸின் ஃபெல்கன் 9 டிரான்ஸ்போர்ட்டர் 12 ராக்கெட்டை பயன்படுத்தி மலேசிய நேரப்படி அதிகாலை 3 மணிக்கு அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள வெண்டர்பேக் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் பேஸிலிருந்து அந்த செயற்கைக்கோள் ஏவப்பட்டது. இந்த வெற்றியின் மூலம் மலேசியா கண்காணிப்பின் கீழ் 13வது செயற்கைக்கோள் உஸ்மாசாட் 1 ஆகும் என அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. தேசிய விண்வெளி கொள்கை 2030 தலைவராக இருந்தவரும் அறிவியல், தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சு மலேசிய விண்வெளி நிறுவனத்தின் மூலம்
நிலையான விண்வெளி துறையின் வளர்ச்சியில் உள்ளூர் தொழில் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதற்கு உறுதி பூண்டுள்ளது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 226.5 கிலோமீட்டரில் இன்று காலையில் நிகழ்ந்த 4 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் 3 மரணமடைந்ததோடு மேலும் 6 பேர் காயமடைந்தனர். காலை மணி 5:50 அளவில் நிகழ்ந்த அந்த விபத்தில் நிகழ்விடத்திலேயே லாரி ஓட்டுநர் உட்பட 2 இறந்த வேளையில் மற்றொருவர் மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்ட போது இறந்தார். மலாக்காவின் ஆயர்கரோவில் இருந்து சிரம்பாங் சினாவாங்கை நோக்கி சென்ற மண் மற்றும் பூச்செடிகளை ஏற்றி சென்ற மிட்சுபிஷி ஃபூசோ லாரி கவிழ்ந்ததை தொடர்ந்து இந்த விபத்து ஏற்பட்டது என முன்னோடி விசாரணையில் தெரியவந்ததாக ரம்பா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஷைக் அப்துல் கடார் ஷைக் முகமது கூறினார். 2 வங்காளதேச உதவியாளர்களை ஏற்றி சென்ற அந்த லாரி சாலையின் இடதுபுறம் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் வலதுபுறத்தில் உள்ள இரும்பில் மோதிய பின் கவிழ்ந்தது. அந்த சமயத்தில் பின்னால் வந்து கொண்டிருந்த 21 வயது ஆடவர் ஓட்டி சென்ற ஹோண்டா சிட்டி கார் அந்த லாரியில் மோதியது. அதனைத் தொடர்ந்து 29 வயது இளைஞர் ஓட்டி சென்ற BMW ரக காரும் மற்றொரு டொயோட்டா வியோஸ் காரும் லாரியின் மீது பின்னால் மோதியதாக நம்பப்படுகிறது. ஜோஹர் சிங்கப்பூர் மக்களே, நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர்பார்வில் லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டாட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount. ஜோஹர் சுகாமாட்டில் 2 சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதன் பேரில் இந்திய பிரஜை மூவார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். எனினும் மலாய் மொழியில் வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டு புரியாததால் ஷைக் ஃபாரூக்கி நபி சாஹிப் எனும் 59 வயது அவ்வாடவரிடம் இருந்து வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. முதல் குற்றச்சாட்டின்படி ஜனவரி 4ஆம் தேதி மாலை 6:20 மணிக்கு அங்குள்ள பள்ளிவாசல் ஒன்றில் 10 வயது சிறுமியிடம் அவர் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்துள்ளார். அதே நாள் அதே நேரம் அதே இடத்தில் 12 வயது சிறுமியிடமும் தகாத வகையில் நடந்து கொண்டதாக 2வது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. பாதிக்கப்பட்ட 2 சிறுமிகளும் இன்னொரு ஆண் நண்பருடன் விளையாட்டு பூங்காவில் விளையாடு கொண்டிருந்ததாகவும் தாகம் ஏற்பட்டு தண்ணீர் குடிப்பதற்காக பள்ளிவாசலுக்கு சென்றதாகவும் தெரிகிறது. அப்போது இருவரையும் நெருங்கிய அவ்வாடவர் அவர்களிடம் 1 ரிங்கெட் நோட்டை நீட்டி இருவரையும் உடல் ரீதியாக தொட்டுள்ளார். எனினும் அவரின் அச்செயலை அச்சிறுமிகளின் தோழன் பார்த்துவிட்டான். இதையடுத்து நடந்தவற்றை பெற்றோர்களிடம் கூறியிருக்கின்றான். அதே நாளில் பெற்றோர்கள் போலீசில் புகார் செய்ய அவ்வாடவர் கைதானார். இந்நிலையில் மொழிபெயர்ப்பாளர் நியமிக்கப்பட்டு பிப்ரவரி 10ஆம் தேதி வழக்கு மறுசெவிமெடுப்புக்கு வரும் என நீதிபதி அறிவித்தார். சந்தேக நபருக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை.